வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய நத்தா தின வாழ்த்துக்களோடு பலம்புரி நாடு நடப்புடன் உங்கள் முருகன். சின்ன இன்றைக்கு புதன்கிழமை, பொற்கால புதன், சூரியனின் பொற்கால புதன். எனக்கு அந்த பொற்கால புதன்ல வேலை பிரியம். நல்லொரு நாள். பொற்கால புதன் கேட்டாலே கேட்டதுதான். பாட்டுகள் நல்ல பாட்டுகள், இந்த கக்கரா புக்கரா பாட்டில நல்ல பாட்டுகள் எல்லாம் போடுவாங்க. புதன்கிழமை 25/12/2024 மார்கழி 10ஆம் நாள். பார்ப்போம். நடவடிக்கை ஆரம்பம் பொருள். பாதாள குழுக்களை ஒடுக்க நடவடிக்கை. அமைச்சர் லலிந்த ஜெயதிஸ். கொஞ்ச நாள் இப்போ தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஒரே சூடும் சாவும். அங்கே இறங்கினோம் உங்கள் பாதாள கோஷ்டிகள் இல்லையே. அங்கே ஒரு நேற்று வீட்டுக்கு சுட்டு அந்த வீடு ஃபுல்லாக ஜன்னலெல்லாம் அட்டி போட்டு போய்கிடாது. காட்டணும். முதலும் ஒருக்கா அப்படி சுட்டுவங்களா வந்து இப்போ சுட்டு வைக்கிறாங்களா. ஆக்களை கொண்டும் இல்லை. பிரச்சனையில் வந்து ஏதோ கோபமோ இன்னும் பிரச்சனை சுட்டு போட்டு போகிறாங்க. இன்னத்துக்கோ தெரியல, விரட்டுறாங்களோ தெரியல, அரசாங்கத்தை குழப்பலான்னு யோசிக்கிறாங்களோ தெரியல. ஐயா கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி தான் நிற்கிறாரு. இவர் ஒரு மாதிரி பாருண்டா அதான் இப்போ அரசாங்கத்தில் ஊடக பேச்சாளர் வந்துட்டேன்டா ரெண்டு தான் விழுப்புறாங்க அவங்களோட. என்ன பார்ப்போம், அது நடக்கும். சரி. ஜனாதிபதி நிதியத்தில் முறைகேடுகள் விசாரணை ஆரம்பம். எல்லாம் முறைகேடு தானே நாடு ஃபுல்லாக அரசாங்கம். இது முந்தி நடந்த போட ஜனாதிபதி நிதியத்தில் கடந்த காலங்களில் ஏன்னா அதுதான் நீ இந்த காலம் யோசிச்சுட்டியே. அப்படியெல்லாம் யோசிக்கப்படாது. விசாரணைகள் ஆரம்பம். இதெல்லாம் கடந்த கால விசாரணைகள் ஆரம்பம். விசாரணை ஆரம்பம் என்ன நடக்கப்படுது தெரிஞ்சா சரி. விசாரணை உடனே அங்க கொஞ்சம் பேருக்கு டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும். ஹார்ட் பீட்லாம் இப்ப பயங்கரமா அடிக்கும். பிரஷர் வரும். புதிய அரசமைப்பு நிறைவேற்றப்படும். அரசு எந்த விதத்திலும் பின்வாங்காது. பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன பத்தி அவற்ற கதையை நிறைவேற்றப்படும். இந்த கதை இல்லை. நாங்க சொன்னா செய்வோம். செய்வதை தான் சொல்லுவோம். சொன்னதான் செய்வோம். சும்மா தான் இருந்தோன்னு இந்த திண்ண வழி இருந்தோன்னு கதையாது. ரோட்டு வழி இருந்தோன்னு கதைக்கிற வேலை வையாதே. அது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி போட்டேன். இஞ்சால சாவச்சேரி போலீஸ் பிரிவில் பகல் வேளை வீடு புகுந்து துணிகர திருட்டு. அதுவும் சாவச்சேரிக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. என்னடா பாய் துணிகர திருட்டு என்னத்தை செய்யுது. ஜாலில் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்த போலீஸே பொதுமக்களால் நைய புடைப்பு பொலின்னு பாக்க. அப்ப இது எங்கண்ட தமிழ் போலீஸோ. ஜாலில் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்த போலீஸ் உத்தியோகத்தர் நைய புடைக்கப்பட்டுள்ள காங்கேசன் துறை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் அப்போதையில் தையலகம் நடத்தும் வாசிப்போமே எதிர்க்கிறார். தையலகம் நடத்தும் பெண்ணொருவரிடம் தனது சீருடைய தைக்க கொடுத்துள்ளார். தைத்த சீருடைய நேற்று செவ்வாய்க்கிழமை எடுக்க சென்ற வேளை தையலகத்தினுள் வைத்து அப்பெண்ணுடன் தகாத முறையில் நடக்க முற்பட்டுள்ளார். அத்துடன் தையலகத்துக்கு வந்த மேலும் இரு பெண்களுடன் தவறாக நடந்து கொண்டுள்ளார். இது குறித்து தையலக பெண் தனது கணவருக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்ததற்கு தையலகத்துக்கு சில இளைஞருடன் விளைந்த கணவன் தகாத முறையில் நடக்க முற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரை மடக்கி பிடித்து போலீஸ் நிலையத்தில் கையளித்தார். இதெல்லாம் இப்படி நாங்கள் பொலிசை பிடிச்சி நாங்கள் தான் ஒப்படைக்க வேண்டியா இருக்கு. குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மது போதையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் நிலையத்தில் கையளிக்கப்பட்ட நிலையிலும் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவனுடனும் ஏனைய இளைஞர்களுடனும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முன்பாக முரண்பட்டு தாக்குதல் நடத்தவும் முற்பட்டுள்ளார். அதேவேளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாதிக்கப்பட்டவர்களை சமரசப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டமையினால் சம்பவம் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் தானா கனகராஜிடம் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தொலைபேசி ஊடாக முறைப்பாடு செய்ததை அடுத்து அவர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியுடன் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்டவர்களின் முறைப்பாட்டை ஏற்று சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பணித்துள்ளார். அதனையடுத்து பொறுப்பதிகாரி முறைப்பாட்டை ஏற்றதை எடுத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைக்கு முன்படுத்தப்பட்டுள்ளது. மனித உரிமை காண எல்லாம் நின்று போன் அடிக்கணும் பத்தி எல்லாம் விஷயம் எல்லாரும் இப்ப எல்லாமே பெரும்பாலும் இப்ப எல்லா மக்களுக்கு எல்லாருக்குமே எல்லா இதுவும் தெரியுது. கவனமா தெரியுங்க. கவனமா தெரியுங்க. போன் வழியே நம்பர் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருங்க. எடுத்தோடனே அடிச்சு போட்டு மிச்சறிவல் இல்லையோ அடிச்சு போட்டுதான் மற்றறிவல் பார்ப்போம். இந்தியாவிலே ஒரு உத்தியோகத்தர்களுக்கு ஒரு சந்தோஷமான வாசகம் போட்டிருக்கு. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பு. பிரதி அமைச்சர் எல்லாம் பிரதி அமைச்சர் தான் நடவடிக்கை. அனில் ஜெயந்த சரி, அது ஏதோ இதை பார்க்கட்டும். என்ன சம்பளம் கொடுவாங்க போல கிடக்க
யாழ் பேருந்து நிலையத்தில் சாரதி நேர காப்பாளர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல். இது இந்த பிரச்சனை என்னென்றால் இந்த பஸ்ஸுகள் பிரச்சனை, இந்த முந்தி ஒரு ரூபா பிந்தி ஒரு ரூபா விஷயங்கள் இருக்குத்தானே, அதுகளுக்காக முரண்பாடுகள் வந்து சண்டை வந்திருக்கும் இல்லையே. எல்லாம் ஒரு இப்போ சும்மாவே டயங்கி போகிற இடத்துல அடிக்கத்தான் போகிறாங்களே. ஓ முந்தி நாங்கள் அரசு வாகன அரசு பஸ்ஸுலண்டா பாதுகாப்பா போகலான்னு யோசிக்கிறது முந்தி ஆக்கள் அப்படித்தானே இருக்கிறது. இப்போ பயமாக கிடக்கு என்ன போகிற போக்கு போதை பார்த்தியோ. ஜெட் லைன்லாம் பேர் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இப்போ தனித்தனியாக பஸ் எல்லாம் கொடுத்து சிட்டி பீஸும் அந்த மாதிரி சொடிச்சு வச்சு எல்லாம் பொட்டி தரவழி தானே விளாசி தாக்குறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தானே பிரச்சனை, பயம். வழங்கி இருக்கும் வாக்குறுதிகளை அனுர் அரசு சாத்தியமாக்குவது சவாலானது. இலங்கைக்கான முன்னாள் இந்திய உயர்ஸ்தானியர் ஏன் இவருக்கு பிரச்சனை எல்லாம் அவங்களும் விளங்கிட்டு இவங்க பிரச்சனை கொடுத்துருக்குறாங்க, சவாலாக தான் இருக்குது. பார்ப்போம். இப்போ மக்கள் ஓமண்டாலும் அங்கே இருக்கிற கொஞ்சம் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் அது என்னன்னா தங்களை விட மிஞ்சி போடுவாங்கன்னு பயம். என்ன எரிச்சல் வைத்த எரிச்சல் என்ன இவங்க செய்யறாங்க, தங்கள்ட இதெல்லாம் தெரிய போகுதுன்னு என்ன இதுக்கும் இல்லாதான் என்ன ஒருதன் ஒன்றை செய்ய தடை விதிக்கிறான்டா அவன் தன்னால இயலாமையத்தானே. அப்போ அதான் பொறாமை, பெற முடியாதது பொறாமை. பொறாமை அதுதானே பொறாமை பெரியாமை. மன்னாரில் 17 இந்திய மீனவர்கள் கைது. இது நெடுக தொடர்ந்து இருந்த போது மின்சார சபையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட 62 பேர் மீண்டும் சேவையில். ஏன் நீக்கினவே கடந்த அரச கால பகுதியிலையா இப்ப எல்லாம் எடுத்தாச்சு ஆக்களை என்ன அது மாதிரி தான். மற்றது நேற்று ஒரு விஷயம் கஜனாங்கன்னு சொன்னா இப்ப தொண்டர்கள் அடுபடுற அந்த அவங்க இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை போனது இப்போ யாழ்ப்பாணம் தொண்டர்கள் எடுபடுறாக்களுக்கு வந்து அவங்கள்ட்ட அந்த அக்ரிமெண்ட்ல இருக்காம தாங்கள் நிரந்தர நியமனம் தர மாட்டோம். அதை பேருந்து சொல்லுவோம், கதைக்கும் கதைக்கும். ஓகே. எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் நடப்பாண்டில் 554 இந்திய மீனவர்கள் கைது. நடப்பாண்டில் இந்த வருஷமா சண்டிலிப்பாய் சந்தையில் மோட்டார் சைக்கிள் விபத்து, தம்பதியினர் படுகாயம். நல்ல காலம் தப்பிட்டோம், கடவுள் காத்தது. படுகாயம் அப்ப அதிபதி தான் பூதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம். யாழ் பல்கலைக்கழகில் மார்கழி இசை விழா அன்றைக்கு படிச்சு நாங்கள் இல்லை வருது 29ஆம் தேதிகளில் மாலை 5 மணி முதல் இரவு 9, 27, 28, 29ஆம் தேதி மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் நல்ல தவில், நாதஸ்வரம், வயலின், கர்நாடக சங்கீதம், நடனம், நாட்டிய நாடகம், இலக்கிய நாடகம் போன்ற கலாச்சாரம் போகலாம். கரவட்டி மேற்கில் 18 வயது இளைஞன் சடலமாக மீட்பு. என்னதான் 18 இளைஞரை வீட்டில் தூக்குடுற அண்டைக்கும் காய்ச்சினாங்க. இதை பற்றி எல்லாரும் பேசாமல் இருக்கணும். இதுக்கான ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும், ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். இளைஞர்கள் ஜோதிகள் தகாத வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இதே நாங்கள் இந்த மண்டகலவரன்னு சொல்கிறோம், அது மாதிரி நாங்கள் கொஞ்சம் அவர்களுக்கு என்ன அப்படி சொல்லிக்கணும். என்ன மூளைகளை கொஞ்சம் தவறான முடிவு இதெல்லாம் அவ சிந்திச்சு நிதானமாக செய்கிற முடிவில்லை. சரி, வீட்டு பிரச்சனை மூளை குருவினை இது கண்ணிக்குது, பரந்த மூளைகள் இல்லை இல்லையே. வீட்டில் வேலையில அந்த போனை நோண்டி கொண்டே எல்லாத்துக்கும் காரணம் நான் நினைக்கிறேன் பெற்றாரத்தான் இருக்கும். பெற்றார்கள் சரியான முறையில அந்த பிள்ளைகளை கவனிக்கணும், வழிபடுத்தணும். இருந்தாலும் அவங்க ஒழுங்கா இருக்கிறாங்க, அன்பா சொன்னாலும் கேட்கிறாங்க இல்லையா. அன்புக்கே கட்டுப்படாத பெரிய கம்ப்ளைண்டா கிடக்குதாப்பா. அழிவு யுகம் தான் அழிவுகள் யுகத்தை நாங்கள் 10 மாசம் துவாந்து பெற்று முருகன் பிறகு அப்படி வளர்த்து எடுத்து ஆளாக்கி விட போய் தூக்குறதால் அதுபோல் இவ்வளோ 18 வயதுக்கு நட்டகிட்ட கொடுக்கணும். சாக்கு முதல் நட்டகிட்ட கொடுத்துட்டு அப்படி செத்தெல்லாம் பரவாயில்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. எத்தனை பேர் சாப்பிடாம அந்த மேல சாப்பிடாமல் தங்களை வருத்தி உழைச்சி பிள்ளைகளுக்காக என்ன இல்லையே யோசிக்கிறீங்க. தண்டை சாப்பாட்டு காசு எடுத்து புள்ள பள்ளிக்கூடம் போய் கொடுத்து பெற்றறித்தினது நீங்க அப்படிப்பட்ட சாகுறீங்க. யோசிங்க பிள்ளைகளே யோசிங்க. மதுபான சாலைகளை மூடுமாறு கோரி கிளிநொச்சியில் கண்டன பேரணி. இது முதல்ல நடந்தது நடக்குது. என்ன திறந்ததெல்லாம் மூடாம விட மாட்டாங்க. புதுசா திறந்தெல்லாம் மூடு விழா ஒரு நாளை பார்ப்போம் நாங்களே. என்ன என்னடா மூடு விழான்னு பார்த்தா கிளிநொச்சி மதுபான சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. வரும் இது வர இல்லை. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நடப்பாண்டில் இதுவரை 1448 மில்லியன்
சில இந்த வேற அந்த அறிக்கைகள் இருக்கு தானே, சில அறிக்கைகள்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. சட்டவிரோத மணல் அகழ்வு தடுக்க நடவடிக்கை எடுப்போம். இளங்குமரன் எம்பி உறுதி. யாரு இது இளங்குமரன் எம்பி? எங்கண்ட இவர் ஆட்சியில் இருக்கிறவர் இளங்குமரன். அது அங்க ஜாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதி தானே, அங்க நடக்கிற சட்டம். அங்க காணிகள் எல்லாம் பள்ளமா போய் கடல் வந்து தண்ணி வந்து மூட போகுது பேர. அந்த கட்டத்துக்கு வந்துட்டு சரியான மோசம். சில பேர்ட்ட காணிகள் எல்லாம் பள்ளமாக்கி சொந்தக்காரன் போய் நிற்கவே அவன் அழுறாங்களா. இவங்களுக்கு கரைக்க பயம். அப்படியெல்லாம் முறைப்பாடுகள் எல்லாம் வந்து கொண்டு இருந்தது. கடவுளே என்ன செய்யும். இந்தியாவில் விளையாட்டு செய்திகள். மெல்போர்ன் டெஸ்டில் ஹேட்ரிக் வெற்றியை நோக்கி இந்தியா மீண்டும் சாதிப்பாரா கோலி? சாதிப்பார். அவர் ஏன் இருக்கிறேன், சாதிக்கத்தானே இருக்கிறேன். இந்திய தொடரிலும் பென் ஸ்டாக்ஸ் விலகல். என்ன காலையில் இங்கிலாந்து டெஸ்ட் அணி சமயத்தில் நியூசிலாந்து சுற்றுப்பயணம் செய்து 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடி வந்தது. அதில் ஏதோ கட்டுறேன். சரி, அது கேட்டேன். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு அமைச்சரவை அனுமதி. அனுமதி கொடுத்துருவாங்களே என்ன, இனி கொடுப்பாங்களா? இப்போ என்ன சில பேர் இந்த வலம்புரி வெள்ளி விழா எல்லாம் இன்னும் வந்தோண்டே இருக்குது நிகழ்ச்சி. இவர் எங்கண்ட தேவேந்திர ராயா சார், இவர் எங்கண்ட கல்வி கூட்டக்கல்வி இதா இருந்தவர். இந்த கட்சியில போலீஸான குழு அதுல கமிஷனா இருந்தவர். சிரிப்போட நிக்கிறார். அவரும் ஒரு கல்வியாளர், சிறந்த கல்வியாளர். இவையெல்லாம் போயிருக்கிறோம், நாங்க போயில்லை. நாங்க நெடுக்கத்தான் சொல்றோம், எங்களை கூப்பிட இல்லை. வலம்புரி ஆசிரியர் கூப்பிட இல்லை எங்களை. சரி, இங்க போதைப் பொருளுடன் ரஷ்ய நாட்டவர் கைது. என்ன இங்க சீனாக்காரன் ரஷ்யாக்காரன் எங்கண்ட நாட்டுல வந்து குஷ் என்ற போதைப் பொருள் என்னடா இது? ஐஸ் குஷ் என்றெல்லாம் பேர். இது குஷ் என்ற போதைப் பொருளை கடத்த முற்பட்ட நபர்கள் நேற்று முன்தினம் கட்டுநாயக்கா ரஷ்யாக்காரன் எல்லாம் வந்து கடத்துறானா என்னப்பா? அப்ப நாங்களும் இப்ப நாங்கள் எவ்வளவு திருந்தி எங்களுடைய ஆக்கள் எல்லாம் நல்ல பிள்ளையா இருந்தா இவங்க விடாங்களோட சீனாக்காரங்க வந்து இந்த நுட்பமா என்னது அந்த இது ஒன்று செய்யறாங்களே, அந்த காசு பறைக்கிறது ஆன்லைன் அதை சீனாக்காரன் செய்யறான். இவன் வந்து இதை விற்கிறான். எங்களை திருந்த விட மாட்டீங்களா? ஏன்டா எங்களை கெடுக்கிறீங்க? நாங்க ஒரு புது ஜனாதிபதி வந்து ஒரு புது மாற்றம் வந்திருக்கேன், கொஞ்சம் புதுசா போய் ஒரு 300 கொண்டு வந்தா விடாயலடா. கிளி மாவட்ட மீனவர்களுக்கு, கிளி மாவட்டம் இந்த கிளி என்று நினைக்கிறது, கிளிநொச்சி மாவட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி வரைகள் வழங்கி வைப்பு. அதில் மிச்சம் பிடிக்கும் கிளிநொச்சி சீனாக்காரன். அது சீனாக்காரன் கொடுக்குறான், விலையை கொடுத்துட்டு இந்த அங்கே இந்தியாவோட சொல்றான் என்ன உண்டி அலங்க போகுதுன்னு கேட்கறதுக்கு தான். போதைப் பொருளை ஒழிப்பது ஏதோ எங்கண்டையாக்களுக்கு நல்ல மீனவர் எல்லாம் நேற்று பேட்டி கொடுத்தது. எங்களுக்கு இது தந்த பெரிய நன்றி, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. போதைப் பொருளை ஒழிப்பதற்கு போலீசாருக்கு முழு சுதந்திரம். போதைப்பொருள் ஒழிப்பதற்கு தானே கொடுத்துருக்கேன் ஃப்ரீடம். பாவிக்கக்கூடாது, முழு சுதந்திரம் வழங்கி உள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற பிரதி அமைச்சர். அப்ப இனி வேற இருக்கு. 389 பேருக்கு பொது மன்னிப்பு. தமிழடியான் சொல்லியிருக்கிறேன். உணவகங்களில் திடீர் பரிசோதனை, உணவகங்களுக்கு எதிராக நடவடிக்கை. இது நல்ல விஷயம் இல்லையே? பழஞ்சாமான் இந்த தொட்டு பார்க்குற ஜாமான்கள் எல்லாத்தையும் அதுக்கு வச்சு எல்லாருக்கும் விற்கிறது. ஏன்னா அது அழகு இல்லை. ஏன்னா அப்போ அதெல்லாம் வருத்தங்கள் எல்லாம் கூட வருது. என்ன சரியாக செய்யணும், மற்ற சமைக்கிற இடம் துப்புராக கொண்டு எல்லாம் பார்க்கணும். எங்கள்கிட்ட பிஹெச்எம் சரியா இருந்தா சரி. என்ன இது என்ன படம் பார்க்குறது எல்லாத்துலேயும் அவர் தான் தேவேந்திர ராயா சார் தான் தெரிஞ்ச கணவருக்கு எல்லாம் வாழ்த்து எல்லாம் கொடுத்துக்குறாங்களோ. எல்லாம் இந்த கலைஞர்களோ கணவருக்கு எல்லாம் வாழ்த்து கொடுத்துக்குறாங்க. சரி பார்ப்போமா. முன்னாள் எம்பியும் அவரது செயலாளரும் பிணையில் விடுவிப்பு. வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மாவட்ட அமைச்சு குழு தலைவருமான திலீபன் பிரதிய செயலாளர் ஆகியோரை வவுனியா மாவட்ட நிதி மோசடி தெரியுமே அவரு நிதி மோசடி என்னடாப்பா இது கிடைச்சி பார்ப்போம். இது எங்க மாவட்ட பதிவாளர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல். பதிவாளர்களுக்கு இடையிலான அந்த இங்கே நடந்தது, இங்க கச்சேரியில் நடந்திருக்குது இல்லையே. இந்தியாவில் யாழ் மாவட்ட வலைப்பந்தாட்ட சங்க தலைவராக மனோன்மணி, யாழ் மாவட்ட வலைப்பந்தாட்ட சங்கத்தின் தலைவராக செல்வி மனோன்மணி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட வலைப்பந்தாட்ட சங்கத்தின் பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாகத்தில் நடந்த. வெளிநாட்டு செய்திக்கு வருவோம். கூட்ட நெரிசலில் சிக்கி 67 பேர் உயிரிழப்பு. நைஜீரியாவில் மனதை உறைய வைக்கும் சோகம். வெளிநாட்டில் ஏதாவது நடந்துச்சு கனவில் சாகுறாங்களே. என்ன கூட்ட நெரிசல்ல சிக்கி என்னடா அப்படி நத்தார் வண்டிகை
இலவசமாக வழங்கப்பட்ட உணவுகளை பெறுவதற்காக சென்று 67 பேர். அங்கேயும் கஷ்டப்பட்ட தொழில் இருக்கு. நைஜீரியா கஷ்டப்பட நாடுதான் முருகன். அதுக்கு இப்படியே கொடுக்குற ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாமல் எங்களையாக்களும் ஒழுங்கமைப்பு இல்லாட்டி சேர்த்து போடுங்க. அவங்களுக்கான கஞ்சி நிவாரணங்கள் கொடுக்க டிசிடிலாம் கொடுக்குறவங்க. அதெல்லாம் அவ்வளோ மொக்குத்தனமான என்ன பார்க்கணும் இல்லை சனம் தானே இல்லை. அவரை காணையில் என்ன கண்ணால டிசிடி ஐயா கொஞ்சம் தண்டை இதுகள் எல்லாம் பாட்டிட்டார் போல பார்ப்போம் கொடுப்பார். அடுத்த கொதிக்கும் கிளாவியா எரிமலை. இது ஒரு வில்லங்கமான மலை. என்ன அடிக்கடி செய்கிறது எந்நேரமும் வெடிக்கும் அபாயம். ஹவாய் தீவில் வாஷிங்டன் அமெரிக்கா ஹவாய் தீவில் கிளாவியாண்டு இது நடுவ இப்படி வாரது. ஆனா இங்க சுற்றுலா பயணிகளும் நிறைய பூர்வாக்கள் இருக்கு. போன முறை 2000 மைலுக்கு அப்பால் அமைந்துள்ளதாம். அங்க தென்மேற்கு அமெரிக்க நிலப்பரப்பிலிருந்து 2000 மைலுக்கு அப்பால் இருக்கு. சுற்றுலா பயணிகளும் விசேடமான ஒரு இடம். 83ஆம் ஆண்டு இருக்கா படிச்சிருக்கு, 2018 படிச்சிருக்கு, பேருந்து 2021 இப்போ வந்து தீவுக்கிழம்பு கக்கி ஒன்று இருக்கான். அது படிக்கும் இனி நெட்டுப்பா தான் இருக்கும். நெட்டுப்பு தான் பேருந்து. சரி, முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி கிளின்டன் வைத்தியசாலை அவருக்கு காய்ச்சலாம். அதைத்தான் அவங்களுக்கு கிளின்டன் வைத்தியசாலை இதை நான் சீரியஸாக கொண்டு பார்த்தேன். அதில் காய்ச்சலாம் இருக்கிற அவருக்கு தடிமை 2000 போடுவாங்க. துருக்கியில் பயங்கர வெடி விபத்து, 12 பேர் பரிதாப உயிரிழப்பு. அரசியலமைப்பில் சுகாதார சேவையை அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக பிரகடனப்படுத்த அரசு திட்டம். சுகாதார சேவை என்ன சுகாதார சேவையை அடிப்படை உரிமைக்கு கொண்டு வரப்படும். எல்லாம் அடிப்படை எங்களுக்கு சொல்லுவாங்க. எங்களுக்குள்ள ஏதோ அடிப்படை போய்த்தான் இது போகுது. அதை விளங்கி கொண்டா சரி. அர்ஜுனோட கதையெல்லாம் கதைக்கிறார். தனியார் வைத்தியசாலைக்கு எல்லாம் கட்டுப்பாடு கொண்டு போறாங்க தெரியுமா? அது சொல்லிட்டாங்க. தனி ஒருவனால் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் அதுல அர்ஜுனா பாராட்டத்தான் சொல்ற மாதிரி விஜயன் பேர் இருக்கிறாங்க. எங்கண்ட யூடியூப் சேனல்ல நிறைய விஜயன் பேர் விஷயம் எங்க போகுது பேர் இருந்து அப்ப தெரியும். வெயிட் அண்ட் சி அதெல்லாம் பாரு. ஆஸ்பத்திரியெல்லாம் இனி அந்த செக் பண்ணுங்க இந்த செக் பண்ணுங்க போனால் 10 செக் பண்ணி அங்கே அதுலேயே 50 நேரம் வந்துடும். அப்போ அதெல்லாம் சரி வராதாமே. அப்படியெல்லாம் வரும் பேர். இப்போ தனியாக ஆஸ்பத்திரி அப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பேந்து வாசிப்போம். எங்கள்கிட்ட செய்தி கேட்டு வருதோ. கோட்டாபயவின் காலத்தில் இயற்கை விவசாய மோசடி விசாரணை நடத்த தீர்மானம். இந்த இயற்கை விவசாய இவர் இவர் கொஞ்சம் ரசாயன பொருளை பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய அது நெருக்கடி வந்து வெள்ளாமை இல்லாம போனது தெரியுது. அந்த இதுக்குள்ள ஏதோ காசு வந்து அடிச்சு வச்சுருக்காங்களே என்ன. அப்போ அது விசாரணையா விசாரிச்சு பிடிக்கட்டுவீங்க. நத்தார் புதுவரிடத்தை முன்னிட்டு உதவி திட்டம். இந்தியாவில் 23 வயது இளஞ்சோதி மிஸ்ஸுவில் சடலமாக மீட்பு. கோயிலுக்கு போட்டாவான் தாய்ச்சி வச்சுக்கு திரும்பி வந்து பார்த்தா அவ தொங்கிட்டாவான். என்ன இதா தூக்கா போறேங்க தூக்குத்தான் 18 வயசு 23 வயசு எல்லாம் பெய்ய போகுது. இந்தியாவில் கச்சதீவு தொடர்பான பிரேரணை இந்திய மத்திய அரசு முன்வைத்தால் விவாதிக்க இலங்கை தயார். அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு. இவர் ஒரு செல்வாக்கான மனுஷன் போட. இந்த அமைச்சரவை பேச்சாளர் இந்த முந்தியூரோடு இருந்து எதிரியுமே பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ராணுவ பேச்சாளராக எல்லாம் எல்லாம் ஏதோ பேச்சாளராக இருந்தால் அவரை அது அந்த கரைச்சாங்க. அதெல்லாம் பிள்ளைங்க இவற்றை முகத்தை பார்த்தி அதுதான் சொல்றேன். அகத்தின் அழகு முகத்தை தெரியுது. ஒரு சொலிப்பு தெரியுது பார்த்தியோ. அந்த சில விஷயங்களுக்கு அவற்ற முகம் அந்த ஒரு ராங்கியா இருக்கு. சில விஷயங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதனால நீங்கள் அதை பற்றி கட்சி பற்றி கதைக்கிறேன். நாங்கள் வரோம் அதெல்லாம் நோ ப்ராப்ளம் எல்லாம் கதைப்போம் சொல்லி போட்டார். சரி, இத்துடன் நாங்கள் இந்த செய்திகள் முடிவடைந்தன. நாங்கள் செய்திகளை முடித்துக் கொண்டு ஆசிய திலங்கத்துக்கு செல்வோம். அதுதான் எங்களுக்கு முக்கியம். அறிஞர் கருத்து. எனது மனதில் எவ்வளவு தெளிவிருக்கிறதோ அவ்வளவு ஞானத்தை என்னால் கிரகித்துக் கொள்ள முயலும். ஞானம் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. ஞானம் அறிவு. அறிவுதான் ஞானம். மெய்ப்பொருளை கண்டடையும். அங்க ஞானத்தை காண வேண்டிய சொல்றேன். ஞானத்தை தெரியுது. இயேசு பாலகனின் பிறப்பு உணர்த்தும் மெய்ப்பொருள். பாத்தீங்களா, நான் சொன்னேன் பார்க்காமலே சொல்லிட்டேன். பாத்தீங்களா, இயேசு பாலகனின் பிறப்பு இன்று. நீ இயேசு போல் தானே. இயேசு பாலகனின் பிறப்பு இன்று. உலக கிறிஸ்தவ மக்கள் இயேசு பாலகனின் பிறப்பை கொண்டாடுகின்ற இத்தருணத்தில் இயேசு பாலகனின் பிறப்பு எதற்கானது என்பது மெய்ப்பொருளை நாம் அறிந்தாக வேண்டும். அங்க அங்க திரும்பி பார்க்காது. நாங்க உறவுகள் அங்க மெசேஜ் போடுவோம். சின்னாவின் கவனம் அப்படி என்ன சொல்லு நிப்பாடி போட்டு போய் பாரு. இந்த மக்களை கொமெண்ட்ஸ் அடிக்க வச்சிடாரு.
அதற்கு முன்னதாக இந்த உலகம் முழுவதையும் இயக்குகின்ற பரம்பொருள் இந்த வையகம் முழுமையிலும் ஒரே மொழி ஒரே சமயம் என்ற ஏக நிலையை ஏற்படுத்தி இருக்க முடியும். அதுதான் நடக்க போகுது, இப்போ நடக்குது. அவ்வாறு ஏற்படுத்துவது ஒன்றும் பரம்பொருளுக்கு கடினம் என்று கடவுள் பரம்பொருள் படைக்க வந்து ஒன்றா படைச்சிருக்கலாமே, படைச்சிருக்கலாம். ஏன் வித்தியாசமா படைச்ச ஆசிரியர் கேட்க வரார். ஆம், கடல் நீரை வானலோவுக்கு அனுப்பி அதனை மீண்டும் வானமிழ்தம் எனும் மழையாக நம் மண்ணுக்கு தருகின்ற இறைவனின் கருணை எத்துணை உயர்வானது. கடல் தண்ணி நிக்குது, உப்பு தண்ணி மேல போகுது, மேல போய் கீழே வந்தா மினரல் வாட்டர் வருது. என்ன நடக்குது? அதை ஆற்ற மிஷினை வச்சு சுத்திகரிக்கிறோம். கொஞ்சம் யோசிங்கப்பா என்று சொல்றேன். சரியோ? அப்ப சில வேளையேனும் மழை கடல் நீர் போல் மாறுமாக இருந்தால் இந்த உலக ஜீவராசிகளின் நிலைமை எப்படியாக இருந்திருக்கு அதை யோசிங்க. கடல் தண்ணியை வந்து விழுந்தால் மழையாய். ஆக உலகம் முழுவதும் ஒரே சமயம் ஒரே ஏக நிலையை ஏற்படுத்தும் போது கடவுள் நம்பிக்கை வலுப்புறாமல் மக்கள் சமூகமாக மாறுகின்ற அவல நிலையை ஏற்படும். மக்கள் தெரியும் தானே, மிச்சிகம் ஆயிடுவோம். மக்களாக வேண்டி வரும். அப்ப கவனமா இருக்கணும். எனவே ஒவ்வொரு சமயங்கள் ஒவ்வொரு கடவுள் கோட்பாடுகள் ஊடாக இறை நம்பிக்கையும் தன்னுயிர் போல் மண்ணுயிரை நேசிக்கின்ற மனப்பக்குவத்தையும் மக்களிடம் வலுப்பெறுவதற்கு இறைவன் வித்திடுகிறான். எங்கண்ட உயிரை நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும். எங்கண்ட உயிரை எவ்வாறு மதிக்கிறோமோ அது மாதிரி தான் மற்றவர்களின் உயிர். உன்னை போல் நேசி. இங்குதான் இறை பரம்பொருள் இயேசு பாலகனின் பிறப்பினோடு மானிடத்தை வழிபடுத்தும் மீட்பரை நமக்கு தந்தருளுகிறார். சரியோ? பிதாமகன் இயேசு மற்றவர்களின் பாவத்தை சுமந்தார். பாத்துறீங்க, அந்த இயேசு பாடு போய் பாக்குறேன், திருமணம் இருக்கலாம். நான் தவற மாட்டேன். மெர்சம் அந்த இயேசுநாதருக்கு நடிக்கிற ஆளை பார்த்தியும் இயேசுநாதர் வந்தா கூட அப்படி இருக்க மாட்டேன். இல்லையே, என்ன சுமப்பு அந்த பாவம் சுமக்கிறது. அவர் விரதம் இருந்தா சுமக்கிறது தெரியுமா? அந்த விரதம் இருந்தா நடிக்கிறது. நோன்பு இருக்கிறது. மற்றவர்களின் பாவத்தை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த பிதாமகனின் பிறப்பு மனு குலத்தை தெய்வீகத்தின் பாதையில் அழைத்து செல்வதாகும். அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிற எங்களுக்காக இப்போ இந்த நாமல் சும்மா விளையாடக்கூடாது. கோபம், பகமை, பொறாமை, அழுக்காறு என அனைத்தையும் மனித மனங்களிலிருந்து உதறி தள்ளி தூய இதயமுடையவர்களாக ஒவ்வொரு மனிதர்களும் ஆக வேண்டும் என்பதை இயேசு பிரானின் பிறப்புக்கான காரணமாகும். சரியோ? எனினும் இந்த உலகம் அடிப்படை உண்மையை விளங்கிக் கொள்ளாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற மெய்ப்பொருளை அறியாமல் தன் சமயமே உயர்ந்தது தன் கடவுளர்களை மெய்யானவர்கள் என கூறுகின்ற அளவில் மும்மல இருளில் மூழ்கி கிடப்பதுதான் மிக பெரும் அபத்தமாகும். மும்மலங்கள் ஆணவம், கண்மம், மாயம். மும்மலம் என்ற சமயத்தில் ஆணவம் அந்த அது சொன்ன தானே, ஆணவம் இந்தவர்கள் எப்படி போவார்கள், கண்மம் மாயம் என்று சொன்னோ. உதாரணம் சொல்லி தந்தேன். வீடியோ இருக்கிறதுல போய் பாருங்க, ஆணவம் கண்மம் மாயை பற்றி போட்டுக்கிறேன். அப்ப அதுக்குள்ள போய்தான் எங்களையாக்கள் எல்லாம் போய் எல்லாம் சுக்குநூறாக போறாக்கள். ஆக உலகின் கண்ணுள்ள அனைத்து சமயங்களும் போதிப்பது அன்பை, இரக்கத்தை, மனித நேயத்தை. இதை விட வேறு என்னடா குலோத்தில? இதுதான்டா மனுஷன் வாழ்வுக்குள்ளேயே தங்கி இருக்கு இல்லையே. எனவே அனைத்து மக்களும் அவரவர் சமயங்களில் நிலைத்து நின்று அண்டம் கடந்த பொருளை, அளவில்லாதோர் ஆனந்த வெள்ள பொருளை தெய்வீகம் எனும் இறை அனுபவத்தால் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் அவரவர் தெய்வத்தை வணங்குங்கோ. சும்மா அவன் ஒன்றுதான் கடவுள், ஒன்றுதான் கடல். 4 நதியும் அடிச்சல்லியோண்டு இங்க போய் பிரிச்சோண்டு போனாலும் கடையில போய் ஒரு இடத்துல. அப்ப எல்லா கடவுள்களும் ஒரு பெரும்பொருள் தான். அதுக்குள்ளாம் போயினும் மக்களை வழி நடத்துவதற்காக, சரியான வழியில் செல்வதற்காக, அன்பு வழியில போறதுக்காக வழி செய்யப்பட்டதுதான் இந்த சமயங்கள். அப்ப எல்லா மக்களும் ஒன்றுதான். சமயங்கள் வேறையா இருக்கலாம். அதுக்காக ஒரு தான் கொச்சப்படி தெரியக்கூடாது. அவனவன் சுதந்திரம் மதிக்கணும். அவரவற்ற மதத்தை நாங்க மதிக்கணும். அதான் அதுக்குத்தான் அதை உன்னை போல் பிரணேசி. இப்போ உண்ட மதத்தை நீ நேசிக்கிறது போல மற்ற மதத்தையும் மற்றவன கொள்கையை நீ நேசிப்பா. என்ன வரப்போகுது? காசா பணமா சண்டையே வராது, சந்தோஷமா வாழலாம். அப்ப இந்த கிறிஸ்து பாலகனின் பிறப்பு ஒரு நல்ல பிறப்பாக இருந்து நல்ல செய்தி, மக்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுத்துக்கிறேன். மக்கள் நல்ல மனசோடு நல்ல வாழ்வு வாழ நாங்களும் வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.